கேசி டிரைவிங் ஸ்கூல். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரண். என் பேர் ராஜ்குமார். என் பேர் ஹரிஹரன். நான் திருநெல்வேலிருந்து வரேன். ஜெயந்திபுரத்துலேருந்து வரேன். எல்லோருக்கும் காலைவன். என்னுடைய பேர் துரைராஜா. நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிஞ்சு ஓய்வாயிருக்கேன். என் பேர் வேல்முருகன். நான் ஐடெக் அராயில் வேலை பார்க்குறேன். கேசி டிரைவிங் ஸ்கூல் வண்டி ஓட்டி பழகிறக்காண்டி வந்தேன். என் நண்பர் தான் சேர்த்து விட்டார். என் பேர் ராஜ்குமார். நான் இந்த மாதிரி ஜெயந்திபுரத்துலேருந்து வரேன். நான் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரத். நான் பிகாம் ஃபைனல் இயர் பண்ணுறேன். லைசன்ஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்காக தேடிக்கிறேன். நான் திருநெல்வேலி காரில் உட்காந்த முதல் நாளே எனக்கு என்னோடய ட்ரெயின் சொல்லி கொடுத்தாரு. அப்போவே ஃபீல் ஆகிடுச்சு, ஓகே நம்மளால் முடியும், பண்ணலாம்னு. அதுக்கப்புறம் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தது என்னோடய ட்ரெயினர் தான். நான் கிளாஸுக்கு 5 days தான் ஆகுது, ஆனால் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். பேசிக்கு கியர் என்ன, கிளச் என்ன, ஸ்டேரிங் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு டே வந்தப்போ மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கார் கண்ட்ரோல் ட்ரெயினர் கையில். ஸ்டார்டிங்கில் ஒரே தப்பாக 2-3 தடவை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கோவப்படாமல், முகம் சுளிக்காமல், திட்டாமல், ரொம்ப பொறுமையாக சொல்லி தராங்க. எந்த ஒரு அவசரம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நிதானமாக நிறுத்தி நல்லா அழகாக சொல்லி கொடுத்தது போக கற்றுக்கிட்டு என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி பொறுமையாக ஓட்ட கற்றுக்கிட்டேன். தேவைப்படுற நேரம் நம்ம அவர் கண்ட்ரோல் பண்ணுவார், இல்லை நம்மகிட்டே கொடுத்துருவார். எல்லாமே ஏதாவது எமர்ஜென்சினா அவர் கண்ட்ரோல். ஃபஸ்ட் வீக்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி ஓட்டணும், கியர் எந்த ரேஞ்சில் எப்போ சேஞ்ச் பண்ணணுன்ற அளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்தனால அந்த ஃபஸ்ட் வீக்லேயே எனக்கு ஓரளவு பிக்கப் பண்ணி ஓட்டுறது. அது மாதிரி வில்லேஜ் சைடு இல்லை ஹைவேஸ் நேராக ஒரே தான் மட்டும் பிடிச்சி ஓட்டாமல் டிராஃபிக்லேயோ ஹீல்ஸ்லேயோ எப்படி டேர்னிங்கு, பிரேக்கிங் எல்லாரும் சொல்லி சிட்டிஸு, கரெக்டாக சாலைகள், அதுக்கப்புறம் ஹைவேஸ்லாம் டாப் கியர் போனதெல்லாம் பயந்துகிட்டே ஓட்டினேன். ஆனால் நீ ஓட்டுற அவனுக்கு ஒன்றும் ஆகாதா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரெயின் பண்ணாரு. ஸோ என்னோட பெஸ்ட்டாக ரன்னிங்லேயே அந்த சைன் போர்டுனா இதை தான் மீன் பண்ணுது, இந்த இடத்துல இப்படி தான் போகணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸில் இருக்க இந்த சைன் போர்டு டெய்லியும் வீக்லி ஒன்ஸ் இங்கே வச்சு கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப யூஸாக இருந்துச்சு. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் லைசன்ஸ் போட்டு நான் கார் ஓட்டுற அளவுக்கு நான் இப்போ ட்ரெயின் ஆகிட்டேன். எனக்கு தெரிய வந்துச்சு கேசி டிரைவிங் ஸ்கூலில். ஸோ அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நம்ம ரிவர்ஸ் கிளாஸ் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரிவர்ஸ் கிளாஸ் வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லி தராங்க. ரிவர்ஸ் கிளாஸ் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ரூல்ஸு சிம்பிள்ஸ்லாம் வச்சு சொல்லி தராங்க, நல்லா சொல்லித்தராரு. அப்படி நம்ம ஏதாவது ஒரு சில தப்பு பண்ணும்போது கூட அவர் ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தராரு. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அந்த தப்பு அவர் அடிக்கடி சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியலன்னா அந்த தப்புல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு ஒரு சில ட்ரிக் மாதிரி சொல்லி தருவாரு. அந்த ட்ரிக் நம்ம ஃபாலோ பண்ணால் ஈஸியாக நம்ம கேஷுவலாக ரொம்ப அழகாக சொல்லி தராரு. நான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப இன்னொன்று எனக்கு இந்த ட்ரீம் ஸ்கூல் ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஷார்ட் டைமில் நீட்டாக கார் ஓட்டுறதுக்கு, கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீட்டாக சொல்லி தராரு. என்னுடைய ஓனர் தான் கேசி ட்ரைனிங் எடுத்தார். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி போட அவங்க நல்லா இருக்குங்களா, நல்லா சொல்லி கொடுப்பாங்களா, நல்லா போய் பழகலாம், சீட்டு பெல்ட்டை போடுங்க. சொல்லுங்க. அடுத்து என்னென்னா இண்டிகேட்டரு லெஃப்ட்டு திரும்பணும்னா மேலே, அடுத்து ரைட்டு. இப்போ பிரேக்கு லேசாக தான் ஸ்மூத்தாக தான் ப்ரெஸ் பண்ணணும், கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். பிரேக் காலடு அப்புறம் கிளச்சில் ஃபுல்லாக காலடு ஆக்சிலேட்டர் கூட என்னடா உள்ள சாரை காணான்னு பார்க்குறீங்களா? சார் எனக்கு நல்லா டீச் பண்ணியிருக்காரு. இப்போ நான் ஒரு ஆளாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கேசி ட்ரைவிங் ஸ்கூல் ட்ரைனிங் எடுத்தேன். காரை தனியாக நான் ஓட்டுறேன்.